அடுத்த நாள் காலை அலுவலகம் வந்த அர்ச்சனாவிற்கு அலுவலக வேலைகளில் கவனம் செலுத்தவே முடியவில்லை. நேற்றைய நிகழ்வுகள் மனதிற்குள் திரும்ப திரும்ப ஓடி அவளை பொலிவளக்க செய்தன. என்ன ஒரு வக்கிரமான புத்தி அந்த மாப்பிள்ளை பையனுக்கு! அவன் சொன்னதை கேட்டா மூத்தவ மனசு என்ன பாடுபடும் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டானா? இவனெல்லாம் படித்தவனா? பேங்க் உத்தியோகம் வேற இந்த காட்டு மிராண்டிக்கு! கருமம் கருமம் என்றான். பக்கத்து இருக்கை கவிதா சன்ன குரலில் கேட்டாள். என்ன அர்ச்சனா, காலையிலிருந்து ஒரே நெர்வஸாக இருக்கே, என்னாச்சு? நேத்திக்கு உங்கள் அக்காவை பெண் பார்த்துட்டு போன மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நெகட்டிவ் ரிப்ளை கொடுத்துட்டாங்களா? அப்படி கொடுத்துருந்தா கூட சந்தோஷப்பட்டிருப்போம். அதை விட மோசமான ரிப்ளை கொடுத்துட்டாங்க. என்ன சொல்கிற அர்ச்சனா, கொஞ்சம் புரியும்படி சொல்லேன். கவிதா தான் பார்த்து கொண்டிருந்த ரிஜிஸ்டரை தள்ளி வைத்துவிட்டு சீரியஸ் ஆனாள். மாப்பிள்ளை பையனின் புது ஆசையையும் அதை தரகர் வந்து சொன்னதும் தன் வீட்டில் பெற்றோரிடம் ஏற்பட்டிருந்த மாற்றங்களையும் அப்படியே அர்ச்சனா ஒப்பிக்க கடும் கோபத்திற்குள்ளான கவிதா, இதுதான் அர்ச்சனா ஆம்பளை திமிருங்கிறது என்றால் தன் பற்களை நரநரவென்று கடித்து கொண்டு. அது வேற ஒன்றுமில்லை கவிதா, இவனுங்களை கேட்க ஆள் இல்லாமல் போச்சு, அதான் கொழுப்பேறி போய் ஆடுறானுங்க. தன் வெறுப்பை உமிழ்ந்தாள் அர்ச்சனா. அப்போது சற்றென்று நாணோதயம் வந்தவள் போல் அந்த கவிதா சொன்னாள், கேட்க ஆள் இல்லாமல் ஏன் போகணும்? நீ கேட்கலாமே. நான் எப்படி? அர்ச்சனா இழுக்க. ஆமாம், நீயே தான். உனக்குத்தான் அதுக்கு முழு உரிமை இருக்குது. ஏன்னா அவன் குறி வச்சிருக்குது உன்னைய. அதனால் நீ கேட்கலாம். உங்கள் அக்கா போய் கேட்க முடியாது, கேட்கவும் கூடாது. உன்னோட அப்பாவும் அம்மாவும் நிச்சயம் போய் கேட்க மாட்டாங்க. ஸோ ஒரே சாய்ஸ் நீ தான் அர்ச்சனா. சில நிமிடங்கள் யோசித்த அர்ச்சனா, கரெக்ட் கவிதா, நேத்திக்கு இருந்தே மனசு சரியில்லாமல் ராத்திரி முழுசும் தூக்கம் பிடிக்காமல் பித்து பிடிச்ச மாதிரி இருந்தேன். அதே மாதிரி இன்னைக்கு காலையில் ஆஃபீஸ் வந்தும் ஆஃபீஸ் வேலைகளில் கவனம் செலுத்த முடியாமல் திண்டாடிக்கிட்டு இருக்கேன். இதுக்கெல்லாம் யார் காரணம்? அந்த நாய் தானே. அதனால் இந்த இம்சைக்கான ஒரே ரிலீஃப் அவனை போய் நேரில் பார்த்து நாக்கப்படுங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்டுட்டு வர்றது தான் என்று உணர்ச்சி பொங்க சொல்ல, எங்கே இருக்குது அவன் வேலை பார்க்குற பேங்க்? பஜார் ஸ்ட்ரீட்டில் தான். அப்புறம் என்ன, 1 மணி நேரம் பர்மிஷன் போட்டுட்டு போயிட்டு வந்துடு. கவிதா அர்ச்சனாவை கொம்பு சீவி விட்டான். யூ ஆர் கரெக்ட் கவிதா என்று விரலை ஆட்டி சொல்லிவிட்டு மேனேஜர் அறைக்கு சென்று 1 மணி நேரம் பர்மிஷன் சொல்லிவிட்டு அலுவலகத்தை விட்டு வெளியேறினாள் அர்ச்சனா. அந்த நேரத்தில் வங்கியில் கூட்டம் சற்று அதிகமாகவே இருந்தது. அர்ச்சனாவிற்கு அது சந்தோஷத்தையே கொடுத்தது. நான் திட்டுறதை 4 பேர் கேட்கறத விட 40 பேர் கேட்கறது தான் எனக்கு வேணும். வெள்ளை உடை அணிந்திருந்த வங்கி பியூனிடம் அந்த மாப்பிள்ளை பையனின் பெயரை குறிப்பிட்டு அர்ச்சனா கேட்க, அவன் சற்று தள்ளி இருந்த ஒரு மேஜையை காண்பித்தான். அங்கே கம்ப்யூட்டர் மானிட்டரில் கண்களை பதித்து கொண்டு அமர்ந்து இருந்தவனிடம் நேரே சென்று அவன் மேஜைக்கு எதிரே நின்றாள். நிதானமாக தலையை தூக்கி பார்த்தவன் எதிரே அர்ச்சனா நிற்பதை கண்டு முகம் பிரகாசமாகி, ஓ வாங்க வாங்க உட்காருங்க என்றான் அவன் எதிரே இருந்த சேரை காட்டி. நான் உங்ககிட்ட உட்கார்ந்து கடலை போட இங்கே வரல என்று உரத்த குரலில் அர்ச்சனா சொன்ன பதில் அவனை திக்குமுக்காட வைக்க தர்ம சங்கடமாய் சுற்றுமுற்றும் பார்த்தான். சக ஊழியர்களும் ஒரு சில வங்கி வாடிக்கையாளர்களும் அவர்களை திரும்பி பார்ப்பதைக் கண்டு, ப்ளீஸ் கொஞ்சம் மெதுவாக பேசுங்க, இது பேங்க் என்றான் கெஞ்சும் குரலில். இது பேங்க்னு தெரிஞ்சுதாண்டா வந்திருக்கேன். ஏண்டா, பொண்ணு பார்க்க வர்றது ஒருத்திய, பார்த்துட்டு வந்து கட்டிக்க சம்மதம் சொல்கிறது வேறு ஒருத்தியா? நீ ஆம்பளைங்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்வியா? அர்ச்சனா தன் கத்தலை அதிகப்படுத்தி கொண்டு கேட்டாள். அந்த வங்கிக்குள் இருந்த அத்தனை பேரும் தங்கள் பார்வையை மொத்தமாய் அர்ச்சனாவின் மீது குவிக்க 2 சீனியர் ஆபீசர்கள் அவசரமாய் அவர்களிடம் வந்து, என்ன பிரபாகர், என்ன பிரச்சனை இங்கே? பரபரப்புடன் கேட்டனர். சார், இது ஆபீஸ் பிரச்சனை இல்லை, பர்சனல் பிரச்சனை என்றால் அர்ச்சனா அவர்களிடமும் சற்றும் பயம் இல்லாமல், சற்றும் குரலை தணிக்காமல். அந்த சீனியர் ஆபீசர்களில் ஒருவன் மாப்பிள்ளை பையனை பார்த்து, வாட் இஸ் திஸ் பிரபாகர் என்று சற்று காட்டமாக கேட்க, அந்த பிரபாகர் திணறினான். ஹலோ சார், அதை அவர்கிட்ட ஏன் கேட்குறீங்க? என்கிட்ட கேளுங்க, நான் சொல்கிறேன் என்று ஆரம்பித்து மிஸ்டர் பிரபாகர் என்கிற பெயருடைய இந்த மாப்பிள்ளை பையன் 3 நாட்களுக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்கு பெண் பார்க்க வந்தார். நல்ல சந்தோஷமாக நாங்கள் போட்ட பச்சி ஜொச்சி எல்லாம் சாப்பிட்டாரு. வழக்கம் போல் போய் தகவல் சொல்லி அனுப்புகிறோம்னு சொல்லிட்டு போனார்.
சொன்னபடியே தகவலும் சொல்லி அனுப்பினார் சார். ஆனால் அந்த தகவல் தான் தப்பான தகவலாய் போச்சு. எப்படின்னா, இவர் பார்க்க வந்தது என்னோட அக்காவை, கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சது என்னையே. எப்படி சார் இருக்கு இந்த நாடகம் என்று நடந்த கதையை அப்படியே சத்தமாய் அங்கிருக்கும் அனைவருக்கும் கேட்கும்படி ஒப்பித்தாள் அர்ச்சனா. ஒப்பித்து முடித்ததும், சொல்லுங்க சார், இது நியாயமா? என்ன விடுங்க சார், எங்கள் அக்காவை நினச்சி பாருங்க. அவள் மனசு எத்தனை ரணமாக இருக்கும். ஒரு பொண்ணு மனசை கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாமல் காயப்படுத்தி அதை ரசிக்கிறானுங்களே. இவனை எல்லாம் எப்படி சார் இந்த பேங்க்கில் ஆஃபீஸராக வச்சுருக்கீங்க? இவர் செஞ்சது தப்பா ரைட்டா சொல்லுங்க சார் என்று அர்ச்சனா எல்லோர் முகத்தையும் வரிசையாய் பார்த்து கேட்டாள். பலர் அதை கேட்டு தங்கள் தலையை இடவளமாய் ஆட்டி, தப்பு, கண்டிப்பாக அது தப்பு என்று வாய்விட்டே சொல்ல, சற்று தெம்பான அர்ச்சனா, சொல்லுங்க சார், பொண்ணை பெற்றவங்க எல்லோரும் பாவப்பட்ட ஜென்மங்களா? பையனை பெற்றவங்க எல்லோரும் சக்கரவர்த்திகளா? முடிசூடா மன்னர்களா? இவனால் எங்கள் வீடு களை இழந்து போய் கிடக்குது சார். கல்யாணம் நடக்க வேண்டிய வீடு கருமாதி நடந்த வீடு மாதிரி ஆயிடுச்சு சார். எங்கள் அக்காவை நேருக்கு நேர் பார்த்து பேசவே எனக்கு கூச்சமாக இருக்குது சார். இந்த மனுஷன் செஞ்ச காரியத்தால் ஏதோ நானே அவளுக்கு துரோகம் செஞ்சிட்ட மாதிரி குற்ற உணர்வு என்னை வாட்டுது சார். வங்கி வாடிக்கையாளர்கள் எல்லாம் தாங்கள் வந்த வேலையை மறந்துவிட்டு இந்த சண்டையை வேடிக்கை பார்க்க துவங்க, பரவாயில்லையே, இந்த கதை டிவி சீரியலில் வர்ற மாதிரியே இருக்குதே. சீரியலுக்கு அடிமையான ஒரு பெண் தன்னுடன் வந்திருந்தவளிடம் கிசுகிசித்தாள். நிலைமையை சீராக்கும் பொருட்டு சீனியர் ஆபீசர் ஒருவர் அர்ச்சனாவின் அருகே வந்து, சரிம்மா, நீ இப்போ இவரை என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்கிற? சற்று தனிவான குரலில் கேட்டார். இவருக்கு என்னைத்தான் பிடிச்சிருக்கான், எங்கள் அக்காவை பிடிக்கலையாம். அதனால் என்னை கட்டிக்க சம்மதமானு கேட்டு தரகரை தூது அனுப்பியிருக்காரு. இப்போ நான் சொல்கிறேன், எனக்கு இவரை பிடிக்கலை. இவர் கூட வந்திருந்த இவரோட தம்பியைத்தான் பிடிச்சிருக்கு. அவரை எனக்கு கட்டி வைக்க சம்மதமானு கேட்டு நானே நேரில் வந்திருக்கேன். பதில் சொல்லுங்க, கேட்டுட்டு நான் போகிறேன் என்றால் விரைப்பாய். அவளது அந்த குதர்க்கமான கேள்விக்கு யாராலுமே பதில் சொல்ல முடியாததால் எல்லோருமே அமைதி காக்க அர்ச்சனாவே தொடர்ந்தாள். எங்கள் அக்காவோட ஃபோட்டோவை பார்த்து பிடிக்குதுன்னு சொல்லி நேரில் பொண்ணு பார்க்க வந்தவன் அவள் கூட நின்றுக்கிட்டு இருந்த என்னை பார்த்து மயங்கி மனசு மாறி இப்போ என்ன கட்டிக்கிறேன்னு சொல்கிறியே, இதே மாதிரி கல்யாணத்துக்கு பிறகு என்னை விட அழகா வேற எவளையாச்சும் பார்த்தா அவள் அழகில் மயங்கி மனசு மாறி என்னை டைவர்ஸ் பண்ணிட்டு அவளை கட்டிக்குவியா? சொல்லுடா நாயே. அவள் வார்த்தைகள் வரம்பு மீறுவதை கண்ட சக ஊழியர்கள் அவளை சமாதானப்படுத்தி வெளியே அனுப்ப தீவிரமாக முயற்சிக்க, நீங்கள் யாரும் என்னை துரத்த வேண்டாம், நானே போயிடுறேன். போகிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிட்டு போகிறேன். இதுவே கடைசியாக இருக்கட்டும். இனிமே இந்த மாதிரி பெண்களை கிள்ளுக்கீரையாக நினச்சி மட்டமாக பிஹேவ் பண்ணுறதை நிறுத்திக்கோ, இல்லை பெரிய விளைவுகளை சந்திப்ப. ஜாக்கிரதை. படபடவென பொரிந்து தள்ளிவிட்டு வேக வேகமாக வெளியேறினாள் அர்ச்சனா. அவள் சென்ற பின்னும் அவள் ஏற்படுத்தி விட்டு சென்ற அதிர்வு மாப்பிள்ளை பையன் பிரபாகரனின் பிடரிகளில் வியர்வியை விடாமல் சுரக்க செய்து கொண்டிருந்தது. அதே நேரம் அந்த வங்கியின் இன்னொரு மூலையில் வேறு ஒரு ஆத்மா கண்ணீர் சிந்துவதை யாருமே கவனிக்கவில்லை.